சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கும் கரூரில் நடைபெற்ற அந்த கோர விபத்தை நினைத்து கண்ணீர் சிந்து கொண்டிருக்கும் தமிழ் சமூகத்திற்கும் வணக்கம். தாவேகாவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒரு 43 உயிர்களை பழிவாங்கி இருக்கிறது. இன்னும் பல பேர் ஆபத்தான கட்டத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிய சிகிச்சையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் மற்ற அமைச்சர்களும் பாஜகவை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் போன்ற மூத்த அமைச்சர்களும் அதில் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆறுதல் கூற ஓடோடி விரைகிறார்கள். கூட்டணி கட்சிகளான தலைவர்கள் முனைவர் டாக்டர் திருமாவளவன் உள்ளிட்டவர்களும் அங்கே ஓடோடி விரைந்து அந்த மக்களோடு களத்தில் நிற்கிறார்கள். திமுக அரசின் துரிதகரமான செயல்பாடுகள், காவல்துறையின் துரிதகரமான அணுகுமுறைகள் அந்த மக்களுக்கு சிறிது ஆறுதலாக இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியில் ஏதாவது நடந்து விடாதா, அதை வைத்து இந்த ஆட்சியின் மீது களங்கம் சுமத்த முடியாதா என்று பலர் ஆதாயத்தோடு கணக்கு போட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் டாக்டர் அன்புமணி அவர்களின் உரை. அவருக்கு ஆஸ்கர் விருது சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் அந்த கோர விபத்து நடந்தவுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஆறுதல் சொல்லுவதற்காக அங்கே விரைகிறார். கண்ணெதிரே துடிதுடித்து போய்கொண்டிருக்கிற உயிர்கள், கவலைக்குரிய உயிர்கள், ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற உயிர்கள், ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வண்டிகளின் அந்த சப்தங்கள், செவிலியர்களின் அழுகுரல்கள், உறவினர்களின் அழுகுரல்கள், தன்னை சுற்றி நடப்பதை பார்த்து அன்பில் மகேஷ் அவர்கள் நெஞ்சம் வெடித்து அழுகிறார். ஐயோ, குழந்தைகளுக்கு இந்த நிலைமையா என்று செந்தில் பாலாஜி அவர்களின் மார்பில் சாய்ந்து கண்ணீர் விட்டு கதறுகிறார். அந்த கதறலை மருத்துவர் அன்புமணி அவர்கள் நடிப்பு என்றும் அதற்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார். யார் பேசுவது? பெத்த தகப்பன். 93,000 கிராமங்களுக்கு சென்று பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், அன்புமணியுடைய அப்பா. யாராவது பெற்ற தகப்பனுடைய பெட்ரூம்ல ஒட்டு கேட்கும் கருவியை வைப்பானா? ஒரு மனிதன் செய்வானா? ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்க. ஒரு 83 முதியவரை உங்களுடைய அதிகார பசிக்காக என்னென்ன அவதூறு செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யறீங்க. அவர் அந்த கட்சியை, பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்து எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அவருடைய அதிகாரத்தை பிடுங்கிறதுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கிற தகுடுதத்தங்கள் எல்லாத்தையும் தமிழ் சமூகம் பார்த்துட்டு தான் இருக்கு. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உடைப்பதற்கு நீங்கள் பண்ணுகிற தகுடுதத்தங்கள் அத்தனையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்க ஒரு எம்பி, எத்தனை தடவை நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கீங்க? எத்தனை போராட்டங்களை பண்ணிருக்கீங்க? எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்கும்போது நீங்க முன்னணியில் போராடி இருக்கீங்களா? அதெல்லாம் விடுங்க. அன்பில் மகேஷ் அழுதத நடிப்புங்கிறீங்க, அதுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும்னு சொல்றீங்களே. எனக்கு தெரிஞ்சு பெத்த தாய அடிக்க பாயறீங்க. இதை நாங்க சொல்லுங்க, உங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப கடுமையா வீட்டுல நடந்துக்குவான் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய இன்சியில கூட பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரியவரை வாட்டி வதைக்கிற நீங்க அன்பில் மகேஷனுடைய அந்த இரக்க குணத்தையும் கருணையையும் கேலியும் கிண்டலும் பண்றது நியாயமாங்க? அது அதுக்கு ஆஸ்கார் நடிப்பு கொடுக்கலான்னு பேசுறீங்களே, நியாயமா? அது கண்ணெதிரே உயிர் துடிச்சிட்டு இருக்கும் போது வெடிச்சு அழுகிறதுக்கு எதுக்குங்க அமைச்சர் பதவி? வெடிச்சு அழுகிறதுக்கு எதுக்குங்க மற்ற பதவிகள்லாம்? மனுஷனா இருந்தா போதுமே. மனுஷனா இருந்தாவே அவனுக்கு கண்ணீர் துளிகள் தானா வருமே, நெஞ்சு வெடிக்குமே. அதுவும் 43 உயிர்கள் கண்ணெதிரே பழி போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல உறவை பார்ப்போமா? நான் அமைச்சருங்கிறத நினைப்போமா? ஒட்டஞ்சு அழுகிறவன் தாங்க மனுஷன். அந்த உயிர்களுக்காக பரிதாபப்படுறவன் தாங்க மனுஷன். அந்த உயிர்களுக்காக துடிக்கிறவன் தாங்க மனுஷன். உங்களுக்கு துடிப்பு வரலைங்கிறதுக்காக துடிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆஸ்கார் கொடுக்கணும்னு பேசுறீங்களே, இது நியாயமாங்க? அன்பில் மகேஷ் அழுது நடிப்புன்னா நீங்க செஞ்சது? இப்ப சொல்லுங்க, ஆஸ்கார் அவார்டு உங்களுக்கு கொடுக்கலாமா, அன்பில் மகேஷுக்கு கொடுக்கலாமா? முடிவு பண்ணுங்க.
நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.